ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த 6வது மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தியிருக்கிறார். இந்த நாள் வரை, இந்த நிமிஷம் வரை அவருடைய கிருபை நம்மை தாங்கினார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த நாளுடைய ஆராதனையில் கடந்து போகிறோம். விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இதை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரோடு தேவன் இடைப்படும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 6வது மாதத்தினுடைய 3வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இதை பார்த்து கொண்டிருக்க, கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க, உங்களுடைய பிரசத்தினால் நிரப்புங்க. ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரோடு நீங்கள் இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வார்த்தையினால எங்களை ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனைகள் கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய். உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமது ஏந்தி, உன் காலமெல்லாம் உன்னை தம் கரமது ஏந்தி, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே, வேண்டிய நன்மைகள் யாவும் முகந்தளித்தாரே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய். ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகிடும் வழியில் பாடுகள் பல நேர்ந்த போது, ஏகப்பரனும் காவலனாயிருந்தாரே, ஏகப்பரனும் காவலனாயிருந்தாரே. துதி செய் மனமே, நிதம் துதி செய், துதி செய். சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சோதனை பலமாய் மேகம் போல் உன்னை சூழ்ந்தாலும், சேதம் வராமல் முற்றிலும் காக்கவல்லோரே, சேதம் வராமல் முற்றிலும் காக்கவல்லோரே. துதி செய் மனமே, மீதும் துதி செய், துதி செய், இம்மட்டும் நடத்தின உன் தேவனே. இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே, இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே. ஆமாண்டவரே,
இன்றும் என்றும் என்றும் என்றைக்குமே ஆண்டவரே இயேசு சாமி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்நாள் வரை எங்களை காத்து வழிநடத்தின தேவனே உமக்கு ஸ்தோத்திர சாமி. ஆண்டவரே சாமி இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா சாமி அது உம்முடைய கிருபையினால் மட்டுமே சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நாங்கள் ஆண்டவரே உண்மை நினச்சி பார்க்கலனாலும் சாமி நீங்கள் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை சாமி. ஆண்டவரே நாங்கள் பாவத்தில் இருந்தாலும் சாமி நீங்கள் எங்களை தேடி வரீங்க சாமி. ஆண்டவரே உண்மை துதிக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் சாமி. ஆண்டவரே சாமி எங்களுடைய இந்த ஆராதனை ஆண்டவரே உமக்கு உகந்ததாக இருக்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி எல்லாம் துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம் சாமி. நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே திவ்ய சரணம் 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 ஐயா நான் நம்பி வந்தேனே. தம்பீரான் ஒருவனே தம்பீரான் ஒருவனே தம்பமே தருவனே வரு தவிது குமர குரு பரமனுவேலே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. நாதனே கிருபை கூர் நாதனே கிருபை கூர் வேதனே சிறுமை தீர் அதிநலமிகும் உனதிர் திருவடி அருளே நம்பி வந்தேனே. நான் நம்பி வந்தேன் மேசியா நான் நம்பி வந்தேனே. ஆமாம் ஆண்டவரே இயேசு சாமி உண்மையை நம்பி வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே இந்த நேரத்தில் சாமி உண்மை நம்பி வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கள் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி அவங்களுடைய வேதனைகள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே அவங்க வெளியில் சொல்ல முடியாத ஆண்டவரே காரியங்கள் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரும் ஆண்டவரே இயேசு சாமி உண்மை மட்டுமே நம்பி வந்திருக்கிறோம் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி நீரே எங்களுடைய மேசையா சாமி, நீரே எங்களுடைய ரட்சகர் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரையும் நீர் ரட்சியும் சாமி. எங்களுடைய பாவங்கள்லேருந்து ரட்சியும், எங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து ரட்சியும் சாமி. ஆண்டவரே எங்களுடைய சோர்வுகள்லேருந்து ரட்சியும் சாமி. ஆண்டவரே எல்லாவற்றிலிருந்து எங்களை ரட்சியும் சாமி. ஆண்டவரே சாமி நாங்கள் ஆண்டவரே சாமி உம்முடைய சாட்சிகளாக வாழ உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் ஆண்டவரே சாமி உம்முடைய சாட்சிகளாக பார்க்க உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி எங்களை பார்க்கும் போது ஆண்டவரே சாமி நாங்கள் தலை உயர்ந்தவர்களாக இருக்கும்படி கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே நாங்கள் யாருக்கு முன்னாடியும் தலை குனிந்து போயிடாதபடி சாமி ஆண்டவரே சாமி நீங்கள் எங்களை வைங்க சாமி. ஆண்டவரே உம்முடைய நாமம் எங்கள் மேலே இருக்குது சாமி. ஆண்டவரே அந்த நாமத்தின் நிமித்தம் சாமி ஆண்டவரே சாமி நாங்கள் தலை உயர்ந்தவர்களாக ஆண்டவரே இந்த பூமியில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சாமி. ஆண்டவரே மீதி உள்ள ஆராதனை நீர் பொறுப்பு எடுத்துக்கொள்ளுங்க சாமி. எங்களோடைய உம்முடைய வார்த்தையால் பேசுங்க சாமி. ஆண்டவரே எங்களுடைய ஆறுதல் எங்கே தேவையோ ஆண்டவரே நீர் அங்கே ஆறுதல் படுத்துங்க சாமி. ஆலோசனை எங்கே தேவையோ அங்கே நீங்கள் ஆலோசனை செய்யுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்பொழுது தேவனுடைய செய்தியை கேட்க போகிறோம். உங்களுடைய வேதாமத்தை 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்று. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 2 வார காலமாய்
இந்த வசனத்துக்கெல்லாம் நாம் செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஆசாவின் ஜெபம். ஆசா தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தில் ராஜாவா ஏற்படுத்தின பிறகு அவனுடைய நாட்களிலே பலிபீடங்களையும் தேவையில்லாத தேவர்களையும் அவன் அழித்து தேவனுக்கு பிரியமானதை செய்ததினாலே கர்த்தர் அந்த தேசத்தில் ஒரு அமர்க்கியை, ஒரு அமைதலை உண்டாக்கினார் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய காலகட்டத்தில் அவனுடைய ராஜ்யம் பலப்படத்தக்கதாய் அநேக காரியங்களை கட்டக்கூடியவனாக தன்னுடைய தேசத்தை சுற்றி எல்லா விதமான பாதுகாவலை ஏற்படுத்தக்கூடியவனாய் அநேகர் தேர்ச்சி அடையத்தக்கதாய் அவன் எல்லா விதமான பயிற்சிகளை கொடுத்து அவர்கள் போர் செய்வதற்கு தகுதி உள்ளவர்களாய், பலம் உள்ளவர்களாய், பலசாலிகளாய் மாறினார்கள் என்று சொல்லி கடந்த நாட்களை பார்த்தோம். ஏற்கனவே நான் சொன்ன பிரகாரமாய் எங்களுக்கு துணை நில்லும், எங்களுக்கு உதவி செய்யும், லார்ட் we need your help என்று சொல்லி அவன் ஏறெடுத்த ஒரு ஜெபம் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லை கொண்டு வந்தது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்தது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய உதவி இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. இன்றைக்கு அதே வசனத்துக்கு ரெண்டு காரியங்களை பார்க்க போறோம். முதலாவது அவன் சொல்றான், ஆண்டவரே எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும், we need your help, we rely on you என்று சொல்லுகிறான். அதுக்கப்புறம் சொல்றான், உம்மை சார்ந்து உம்மது நாமத்திலே ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். ஸோ இங்க வந்து பார்க்கிற ரெண்டாவது ஒரு காரியம், இந்த ஆசாவினுடைய எதிர்பார்ப்பு அவருடைய நாமத்தில் வெற்றி உண்டு, அவருடைய நாமத்தில் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும், அவருடைய நாமத்தில் பிசாசுகள் ஓடும், அவருடைய நாமத்தில் என்னுடைய தோல்விகள் ஜெயமாய் மாறும் என்பதை அவன் அறிந்திருந்தான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேக தடவை அநேக சூழ்நிலைகளில் நாம் சோர்ந்து போனவர்களாக இருக்கிறோம். ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே வல்லமை உண்டு என்பதை நீங்கள் உணரும் போது உங்களுடைய சுகவீனங்கள் மாறும். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய செத்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் என்று விசுவாசிக்கும் போது அந்த செத்த சரீரத்தில் உள்ள அவயங்கள் உயிர்ப்பிக்கப்படும். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில் டாக்டரால் கைவிடப்பட்டிருக்கிற நேரத்தில் ஒருவேளை ஒரு விதமான சிக்னஸ் என்னை சுகப்படுத்த முடியுமா என்று சொல்லி அநேக கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இயேசுவின் நாமத்தில் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆசா அதை அறிந்திருந்தான். அவன் சொல்றான், நீங்க எனக்கு துணை நில்லுங்க ஆண்டவரே. ரெண்டாவது, உங்க நாமத்தில் நாங்க வந்திருக்கிறோம், எங்களை மேற்கொள்ள விட்டுறாதீங்க, நாங்க தோல்வி அடைஞ்சிடக்கூடாது, நீங்க எங்களுக்கு உதவியா இருங்க என்று சொல்லி அவர்கள் கேட்கிறதை வேதத்தில் ரெண்டு பேர்களை குறித்து இந்த காலவெளியில் நான் சுருக்கமாய் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28-30 வாசிக்கும் போது அவர்கள் அங்கு பேதுருவை குறித்து போடப்பட்டிருக்கு. பேதுரு தேவனுக்காய் வைராக்கியமாக இருந்தவன். தேவனுடைய சத்தத்தை கேட்டவுடனே தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்து அவன் சொல்றான், ஆண்டவரே நீரே என்னால் நான் அந்த கடல் மேல் நடக்க எனக்கு உதவி செய்ய. வாசிங்க அந்த பகுதியை, உங்களுக்கு அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28-30 வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி ஜலத்தின் மேல் நடந்த வசனம் வாசிங்க. காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. ரெண்டு காரியத்தை பார்க்கிறோம். இயேசுவை பார்த்து தேவனுடைய திட்டத்தில், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நாமத்தில் எழுந்து நடக்கக்கூடியவனாக இருந்தான். கடலில் தன்னுடைய படகை விட்டு இறங்கி கடலின் மேல் நடக்கக்கூடியவனாக இருந்தான். அதே நேரத்தில் பெரிய அலை வருகிறதை கண்டவுடனே அவன் அமிழ்ந்து போகக்கூடியவனாய் காணப்படுகிறான். அந்த இடத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என்னை மறுபடியும் உயிர்ப்பீங்க, என்னை நிறுத்துங்க என்று சொல்லி அவன் கேட்டபோது கர்த்தர் அவனை ரட்சித்தார், அவனை பிடித்து அவனை மறுபடியும் தூக்கி நிறுத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை சோர்ந்து போனவளாய் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து ஒரு கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு உங்களுடைய பிரயாசங்களோடு முன்னேறி போவதற்கு எல்லா முயற்சிகளும் நீங்க எடுத்திருக்கலாம். ஆனால் தோல்விகள் வரும்போதோ, இல்ல பிரச்சனைகள் வரும்போதோ, போராட்டங்கள் வரும்போதோ, சுகவீனங்கள் நம்மை தாக்கும் போதோ, பலவீனங்கள்
ஜனங்கள் நம்மை அமிழ்த்தும் போதோ பேதுருவை போல ஒரு முழுகி போனவளாய், முழுகி போகக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டவளாய், ஆண்டவரே எனக்கு உதவி செய்வார் யாருமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை யோசிப்பீர்கள் என்றால், அவரை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு. அவர் உங்களுடைய கரம் பிடித்து உங்களுக்கு துணை செய்யக்கூடியவராய், உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவராய் இருக்கிறார் என்பதை இந்த பகுதியில் பார்க்கிறோம். பேதுருவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அதை நிஜ வாழ்க்கையில் செய்தார். அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு என்பதை அறிந்தான். நீ எழுந்து நட என்று சொல்லும்போது படவை விட்டு எழுந்து கடல் மேல் நடந்தான். அந்த வல்லமை உடையவனாய் நடந்தவன் சூழ்நிலைகளை பார்த்து அமிழ்ந்து போகும்போது கர்த்தருடைய உதவியை நாடக்கூடியவனாக இருந்தான். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி முயற்சி எடுத்து முன்னேறி போகக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவேளை அநேக தடைகள் வரலாம், அநேகர் நம்மை டிஸ்கரேஜ் பண்ணலாம், அநேகர் நம்மை காயப்படுத்தலாம், அநேகர் நம்மை கேவலமாய் பேசலாம். ஆனால் கர்த்தருடைய உதவியை நீங்கள் நாடி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறதை அவர்கள் பார்க்கும்போது நீங்கள் நிச்சயமாகவே ஜெயம் பெற்றவர்களாய் இருப்பீர்கள் என்பதில் மாற்று கருத்தில். இன்னொரு மனுஷனை குறித்து பார்க்க போகிறோம். வேதத்தில் அவனுக்கும் அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள். ஆனால் அவன் தன்னுடைய சூழ்நிலையை அறிந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதம் செய்தார். வாசிங்க மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். அது பெரிய வசனமா இருக்குது, நான் சுருக்கமாக சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46 52 வரைக்கும் வாசிக்க முடியாது. ஆனால் கடைசி ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். 50, 51, 52 வாசிக்கலாம். மார்க் 10, 46, 50, 51, 52. உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஹல்லேலூயா. இங்க அருமையான ஒரு சம்பவம் பர்த்தலமேயு குருடனை குறித்து போடப்பட்டிருக்கு. அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வருகிறதை அறிந்தபோது அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதை பார்க்கிறோம். ஆனால் ஜனங்கள் அவனை அதட்டினார்கள். ஜனங்கள் அவனை அதட்டி அவனை அமைதியா இருக்கும்படி சொல்லும்போது அவன் அமைதியா இருக்கவில்லை. அவனுடைய வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட அந்த கடைசி சந்தர்ப்பத்தை சரியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிட்டான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் சீஷர்களை அனுப்பி அவனை அழைத்து வர சொல்கிறார். அவன் வந்தபோது அவன் மேல் வஸ்திரத்தை களைத்து போடவிட்டு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும். அந்த வசனத்தில் ரொம்ப அழகா முடிக்குது, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னபோது அந்த வார்த்தையில வல்லமை இருந்தது. அவன் உடனே பார்வை அடைந்து தேவனை பின்பற்றி சென்றான் என்று சொல்லி வேதத்தில் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு. அவர் உங்களுக்கு துணை செய்யும் போது அவருடைய வார்த்தையில ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையை சொல்வார் என்றால் ஒரு வார்த்தை உங்கள் சூழ்நிலையை மாற்றும், ஒரு வார்த்தை உங்களுடைய தலையெழுத்தை மாற்றும், ஒரு வார்த்தை உங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளை மாற்றும், உங்களுடைய செத்த சரீரங்களை உயிர்ப்பிக்கும். இந்த காலவேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த தடைகள் எந்த விதமான சூழ்நிலையில் நீங்க இருக்கீங்க என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் தெரியும், அவர் உங்களுக்கு துணை செய்வார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஜெயமாய் முடியும். கிறிஸ்து இயேசுவினுடைய நாமத்தில் வெற்றி பெற்றவர்களாய் அவருக்கென்று வாழக்கூடியவர்களாய் இந்த காலவில் நம்ம அர்ப்பணிப்போம். அவர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆசா ஜெபித்தது போல, ஆண்டவரே, பலனுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். அந்த தேவனை நோக்கி பார்ப்போம். ஆசாவை போல அர்ப்பணித்தவர்களாய் அவரை சார்ந்து வாழ்வோம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய. இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஆவியானுடைய கருத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சியான நாளிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில வல்லமை உண்டு. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணை செய்யும் போது எங்களுடைய எல்லா விதமான தோல்விகள் ஜெயமாய் மாறும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே இயேசப்பா, இந்த காலவேளையில இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் நீங்க அப்படியாகவே ஆசீர்வதிப்பீராக. எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவளை வழி நடத்தும்படியாக நீர் அவளுக்கு ஆறுதலாக இருந்து அவளை ஆண்டவரே எல்லா விதத்திலும் ஆண்டவரே நீர் தேறினவர்களாக ஆண்டவரே ஜெயத்தை ருசிக்கக்கூடியவர்களாய் நீங்க மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆசாபினுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், ஆண்டவரே அந்த பர்த்தலமேயுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன், பேதுருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்து ஆண்டவரே அவளை சாட்சியாய் நிறுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படும்படினாலே ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்குமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.